ஓகே, ஸோ இன்னைக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்ல எடுத்துக்கலாம், நார்மல் அடிஷன்ல எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு டாப்பிக்ல வச்சுக்கலாம். நீங்க எவ்ரி என்டிஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆகுது மினிமம் உங்களுக்கு வந்து என்டிஏ கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ எப்படின்னா ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ், ஸோ 1 3 5 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு சம், நீங்க இதுல எவ்வளோ டேர்ம்ஸ் எடுத்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெரிய வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நம்பர் பார்த்தாலே ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி தெரியும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாமா, 1 + 3 என்ன வருது 4. 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க, 1 + 3 + 5 9, 1 + 3 + 5 + 7 16. இந்த கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். 1 4 மீன்ஸ் 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர், இந்த எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ இந்த வேல்யூவோட ஆன்சரும் ஒரு ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இங்கே எந்த ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை, வேல்யூஸ் ஆட் பண்ணோம், ஆன்சரை வச்சு ஜெனரலைஸ் பண்ணுறோம், எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அப்போ இந்த நம்பரும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஸோ சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 1 1 வர மாதிரி நம்பர்ஸ் நிறைய இருக்கா, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். 11 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 121. இதே மாதிரி நீங்க 111 ஸ்கொயர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்து 1 2 3 2 1 அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வேல்யூவா வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இதே பேட்டர்ன்ல தான் கிடைக்கும். பாத்தீங்கன்னா 1 2 ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆயிட்டு ரெடியூஸ் ஆகும், 1 2 3 ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆயிட்டு ரெடியூஸ் ஆகும். இந்த மேக்ஸிமம் பாருங்களேன் என்ன 3, இங்க மேக்ஸிமம் 2, இங்க மேக்ஸிமம் 2 வந்ததுன்னா 2 ஒன்ஸ் இருக்கு, இங்க மேக்ஸிமம் 3 வந்ததுன்னா 3 ஒன்ஸ் இருக்கு. அப்ப இங்க மேக்ஸிமம் என்ன 9. அப்போ 9 ஒன்ஸ் வர்றதா நம்மளோட சொல்யூஷன். ஸோ 3 6 8 ஆப்ஷன் ஏல 8 தான் இருக்கு, 3 6 9 ஆப்ஷன் டில 9 ஒன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ சம் மட்டும் வச்சு நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஜென்ரலாக ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம தேடி சால்வ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் மார்க்கையும் அவாய்ட் பண்ணிடலாம், ஈஸியாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நீங்க கத்துக்கிறதுக்கு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, என்டிஏக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.